ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். டுடே என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான ஜாப் வேகன்சி பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது உங்கள் ஊர்லேயே மந்த்லி 27,000 இருக்கிற மாதிரி, அது உங்கள் ஊரில் இருக்கிற பேங்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அருமையான ஜாப் வேகன்சி. நம்ம எஸ்பிஐயில் தான் வந்து ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாப் வேகன்சி பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நமக்கு வந்து ஒரு 2000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்லி 27,000க்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரெக்ரூட்மெண்ட், என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொபஷனரி ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜாப் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் வந்து அதில் வந்து நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா எக்ஸாமும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். ஸோ மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து ஜாப் வேகன்சி இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் வந்து கிடைச்சிரும். ஸோ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு மார்ச்சில் வந்து ஜாப் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஜாப், அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 14/11/2020. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 14லேருந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் 4 வரை என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்கும்? நம்ம 4/12/2020 வரையும் அப்ளை பண்ணிடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் மந்த் 4க்குள்ளே அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஆன்லைன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எங்கே எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் 31st டிசம்பர். சரிங்களா? இல்லை ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜனவரி. இந்த டேட்டுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? 3rd வீக் ஆஃப் டிசம்பரில் என்ன பண்ணிக்கலாம், கால் லெட்டர் வந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜனவரியில் தான் நம்மளுக்கு என்ன ப்ரிலிம்ஸ் இருக்கும். ஸோ மெயின்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அந்த மந்த்து லாஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? ஜனவரி 29th அன்றைக்கி தான் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம், மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பிப்ரவரி ஆர் மார்ச் 2021. சரிங்களா? நெக்ஸ்ட் மார்ச்சில் தான் நமக்கு என்ன இருக்க போகுது, ப்ரிலிம் நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு ரிசல்ட் வந்து எப்போ விடுவாங்கன்னு பார்த்தா வந்து மார்ச்லேயே வந்து லாஸ்ட்டாக விட்டுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து எப்போ வந்து ஜாயின் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஏப்ரல் ஆர் மே. சரிங்களா? ஒரு 6 மந்த்து கூட என்னது இந்த ஜாப் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தா, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து மேக்ஸிமம் வந்து 2000 வேகன்சிஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தனித்தனி கேட்டகரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ, அப்படி ஜென்ரலுக்கு எவ்வளோன்னு சொல்லி டோட்டலாக 2000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னதுன்னு பார்த்தா வந்து நம்ம மினிமம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ பட் ஆனால் நான் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தாவும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது, சரிங்களா, இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் ஃபைனல் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஃபைனல் இயர் படிச்சிருந்தவங்க கண்டிப்பாக என்னது நம்ம வந்து பிப்ரவரி ஆர் மார்ச்சுக்குள்ளே என்ன பண்ணணும், டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்டர்வியூ வந்து நம்மளுக்கு வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து மார்ச்சில் கண்டிப்பாக வந்து என்னது ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? இன்டர்வியூ முடிச்சுட்டு வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் வந்து ஏப்ரலில் தான் இருக்கும். ஸோ ஏப்ரலுக்கு முன்னாடி டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ வேற என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மினிமம் எவ்வளோ இருக்கணும், 21 இயர்ஸ் இருக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மினிமம் வந்து 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் சேலரி. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் நமக்கு சேலரி தான். ஸோ சேலரி பார்த்தோம்னா வந்து பேசிக் பே எவ்வளோ தராங்க, 27,000 தராங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து 42,000 வரையும் நம்மளுக்கு அந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஜாயினிங், ட்ரைனிங் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எவ்வளோ இருக்கும்னா 750 rupees இருக்கும். சரிங்களா? ஃபார் ஜென்ரல் அண்டு இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து சும்மா அப்ளை பண்ணி விடுங்க. சரியா? ஸோ பட் வந்து இடபிள்யூஎஸ் ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து 750 rupees. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாம் வந்து டிசம்பரில் தான் வரப்போகுது. சரிங்களா? இல்லை ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரும். என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். சரிங்களா? இங்கிலீஷ் வந்து 30 மார்க்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 35 மார்க்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரீசனிங் வந்து 35. சரியா? மேக்ஸ் 100 மார்க்ஸ் தான்.
1 hour டைம். சரிங்களா, 60 minutes 100 மார்க்கு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். குவான்டிட்டி ஆப்டிடியூட்னு பார்த்தா வந்து ஃபுல்லாக நியூமெரிக்கல் டைப் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரீசனிங் அபிலிட்டியில் ஃபுல்லாக ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம மைண்டில் கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ். சரியா, ஸோ அப்போ இங்கிலீஷ் அண்டு ரீசனிங் அண்டு ஆப்டிடியூட் தான் இருக்க போகுது. ஸோ 100 மார்க்ஸ், மேக்ஸிமம் ஒரு 70+ மார்க் எடுத்தால் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 60 மார்க்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் வந்து 35 கொஸ்டின். டோட்டல் வந்து 155 கொஸ்டின்ஸ். மார்க்னு பார்த்தா 200 மார்க்ஸ். ஓகேவா, 3 hours வந்து நமக்கு டைம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இன்டர்வியூ. ஓகே, இன்டர்வியூ வந்து நமக்கு ஜிடியாகவும் இருக்கலாம், ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டேட் வந்து 4/12/2020. சரிங்களா, நெக்ஸ்ட் மந்த்து December 4க்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது எக்ஸாம் நமக்கு வந்து வேலையும் வந்து அது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் ஊரில் கூட கிடைக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கு. கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து 4/12க்குள்ளே என்ன பண்ணிவிடுங்க, அப்ளை பண்ணிவிடுங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.